உங்களோட 3 இலகுவான கேள்வி கேட்போம். அதில் ஏதாவது 2 கேள்விக்காக பதில் சொன்னீங்கடா உங்களுக்கு உங்களை அலையலுமான பணப்பரிசு தருவோம். அப்படியா? கேள்விக்குள்ள போமா? தேனியில வந்து அதிக விஷமுள்ள பகுதி எது? தேனி கொட்டுற தேனியில வந்து அதிக விஷமுள்ள பகுதி எது? கண்டி. கண்டி கண்டி பகுதி பகுதி. ஞானம் ஞானம் யானை யானை ஞானம் யானை. தேநீர்ல வந்து கண்டி மாவட்டத்தில் முடியல. அது வரக்கூடாது. மாவட்டத்தை கேட்கல. அந்த தேனியில தேனி கொட்டுற தேனி இருக்கு தானே, அந்த தேனியில எந்த பகுதியில விஷம் இருக்கு? நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. கீழ்பகுதி நம்ம தேனி ஊத்தி அந்த பகுதியில பேர் என்ன? தேனி. இந்த தேயிலத்தூர தானே கேட்குது. இல்லையா, தேனியை கேட்க. தேனி கொட்டுற தேனி, தேன்பூச்சா? அது வந்து தேன் வைக்கிறது கேட்கல. இல்ல தேன் பூச்சியில வந்து எந்த இடத்துல வந்து விஷம் அதிகமாக காணப்படும்? நம்ம குத்துமண்டா நம்ம உடம்புல விஷம் இருக்குது. விஷம் இல்லை, வால்பக்கம் தான். வால்பக்கம். பேர் என்ன? ஊசி இருக்காது. ஊசி அதில் ஊற்றினாதான் விஷம் கூட வரும். அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? என் பக்கம் ஊசி அதெல்லாம் விஷம் ஏற்றுறது. தெரியாதா? தெரியாதா? இதுக்கு தெரியாது. ஒரே அடியில பொசுத்துட்டு போயிட்டா. தேன் பூச்சில் அதிக விஷம் உள்ள பகுதி. கடும் கேள்விதான். சிறிய பிரச்சனை அந்த விடதான் பிரச்சனை. சரி, அது நமக்கு காட்டு தேன் பூச்சா தான். அது அந்த பூச்சியில வந்து எந்த பகுதியில விஷம் காணப்படும்? விஷம் காண வேண்டியன்னா வந்து தலைப்பகுதியா தான் இருக்கு. தலைப்பகுதியில. இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? தெரியலையா? அடுத்த வெளிவோம். வானவில்ல எத்தனை நிறங்கள் காணப்படும்? வானவில்லில் எத்தனை நிறங்கள் காணப்படும்? வெள்ளை. இல்ல, நிறத்தை சொல்லுது. எத்தனை நிறங்கள் காணப்படும்? எண்ணிக்கை மட்டும் சொன்னீங்க. 5 நிறம். இல்லை. சரி, தெரியலையா? வான்வில் போகிறது தானே. அதில் வந்து 6 கலர். இல்லை, பிள்ளை. அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கடா நீ. இது நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. 6 இல்ல, கிட்டத்தட்ட வந்து 8 இல்லை. 7 நிறம். சரி, வானவில் வந்து 4 நிறங்கள். 4 இல்லைண்ணா. மொத்தமாக எத்தனை நிறம் காணப்படும்? என்னவா இருக்கும்? வந்து இது தெரியாது. தெரியலண்ணே. சரியா ஓடுது இல்லை. அதான் பிரச்சனை. நம்ம கொஞ்சம் பெரிய படிக்க. அப்போ 9 சரியா வரணும். 9 இல்லையா? 9 இல்லை. 3. போயல் எழுதிட்டான்றா. வானவில்லியில 3 நிறம் பண்றா. இப்படி தாண்டா அங்கங்க கேவலப்படுறது. கடைசி கேள்வி கேட்போம். சரியா? அடுத்த கேள்வி வந்து அதிக முட்டையிடும் விலங்கு எது? விலங்கு பிராணி. உலகிலேயே அதிக முட்டையிடும் பிராணி எது? மயில். இல்லை. மயில் இல்லையா? இல்லை. சரி, அந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட மிக்க நன்றியா. அதிக முட்டை கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். முதல்ல இல்லை. ஆமை. இல்லை. ஆமையை விட அதிக அளவு முட்டையிடக்கூடிய விலங்கு எது? ஆமையை விடையா? ஆமையை விட தான். தெரியாதா? அறிவான ஓடியான்னு என்ன? அதிக நமக்கு ஓடுது. தென்னக்குள்ள வந்து ஏண்டா கந்து வெட்டி போயிண்டா. நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடிகளா நினைச்சேன். ஒரே அடியில பொசுத்துட்டு போயிட்டா. தெரியலையே. முட்டை ராணியா இல்ல விலாங்கோ? எல்லாம் எதனா உலகத்திலேயே அதிக அளவு முட்டையிடக்கூடிய வந்து கடலாமை கூட இல்லையா? கடலாமையை விட அதிக அளவு முட்டையிடுற ஒரு விலங்கு ஒன்றீங்க. ஏன் உனக்கு இந்த வேலை? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அதிக முட்டை கூட விடுறது.
எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. கூட முட்டை விடுறது. சங்கடமா இருக்குண்ணே. தெரியலையே ஐயா. கூட முட்டை விடுறது. சரி, அந்த போட்டியில இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அதிக முட்டையிடக்கூடிய விலங்கு வந்து கரையான். அதே மாதிரி தேன்பூச்சியில விஷமுள்ள பகுதி வந்து கொடுக்கு. கடைசி டைம்ல இப்படி சொல்றாரு. சரி, இந்த போட்டியில் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றியா. நன்றியா. சரி, வந்துட்டீங்க, செலிபிரிட்டி அவரா போயிட்டீங்க, எங்களுக்கு சப்ஸ்கிரைப் சொல்லிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.